வணக்கம். அறிவுத் தேடல்ல இப்போ பார்க்க போகிற டாபிக் பொதுத்தமிழ். முதல் கேள்வி, முதலில் பெண் கல்வி மேம்பாட்டிற்கு பரிந்துரை செய்த குழு. விடை ஹண்டர் குழு. இரண்டாவது கேள்வி, நம் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். விடை சாவித்திரிபாய் பூலே. மூன்றாவது கேள்வி, நூலக விதிகளை உருவாக்கிய இந்திய நூலகவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார்? விடை ரா. அரங்கநாதன். நாலாவது கேள்வி, கீழ்திசைச் சுவடி நூலகம் தொடங்கப்பட்ட வருடம். விடை 1869. ஐந்தாவது கேள்வி, கீழ்திசைச் சுவடி நூலகம் தற்போது அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எந்த தளத்தில் இயங்கி வருகிறது? விடை 7. ஆறாவது கேள்வி, அண்ணாவின் பொன்மொழிகளில் சரியான கூற்றினை கண்டுபிடி. விடை சட்டம் ஒரு இருட்டறை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை, நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும். ஏழாவது கேள்வி, நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்றவர் யார்? விடை ஆப்ரகாம் லிங்கன். எட்டாவது கேள்வி, தேசிய நூலக நாள் எந்நாளில் கொண்டாடப்படுகிறது? விடை ஆகஸ்ட் 9. ஒன்பதாவது கேள்வி, சரஸ்வதி என்று சித்தர்களால் அழைக்கப்படும் மூலிகை எது? விடை வல்லாரை. பத்தாவது கேள்வி, ஔவையாரின் மீதுன் விரும்பேல் என்ற தொடருக்கு இணையான பழமொழி. விடை அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. 11வது கேள்வி, பூமாது இருந்தென் புவிமாது இருந்தென் இப்பூதலத்தில் நாமாது இருந்தென்ன நாமும் இருந்தென்ன நாவலருக்கு என்ற பாடலை இயற்றியவர் யார்? விடை நமச்சிவாய புலவர். 12வது கேள்வி, தமது வீட்டில் வட்டத் தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தி வந்தவர் யார்? விடை டி.கே. சிதம்பரநாதர். 13வது கேள்வி, கடித இலக்கியத்தின் முன்னோடி, தமிழிசைக் காவலர், வளர்தமிழ் ஆர்வலர், குற்றால முனிவர் என அழைக்கப்படுபவர் மற்றும் இதய ஒளி என்னும் நூலை எழுதியவர் யார்? விடை சிதம்பரநாதர். 14வது கேள்வி, தமிழர் குடியரசுத் தலைவராக பொறுப்பு வகித்த நாடு எது? விடை சிங்கப்பூர். 15வது கேள்வி, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார்? விடை கணியன் பூங்குன்றனார். 16வது கேள்வி, பாண்டிய நாட்டின் தகவல்களை கூறிய வெனிசு நாட்டவரின் பெயர் என்ன? விடை மார்கோ போலோ. 17வது கேள்வி, தொல்காப்பியத்தில் குறிப்பிடப்படும் பொருள்வயிர் பிரிவு என்பதன் பொருள் யாது? விடை பொருளை ஈட்டுதல். 18வது கேள்வி, மேலை கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் என்று பாடியவர் யார்? விடை பாரதியார். 19வது கேள்வி, சேர சோழ பாண்டிய மன்னர்கள் எனது நண்பர்கள் என்று கல்வெட்டில் பொறித்த மன்னர் யார்? விடை அசோகர். 20வது கேள்வி, சங்க பாடலில் அறம் பற்றிய கருத்துக்கள் யாரை முதன்மைப்படுத்தியே கூறப்படுகிறது? விடை அரசர்களை. என்னுடைய இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருந்திருந்தா என்னுடைய அறிவு தேடல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.